ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி நம்ம ரேவதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கார்த்தி, நீ ரொம்பவே சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோகத்தில் என்ன குறைச்சலாக இருக்குது, இந்த வீட்டில் எல்லாமே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது ரேவதி, எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மா ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு புதையல் ஒன்று கிடச்சிதுன்னா அதை நம்ம சட்டப்படி கவர்மெண்ட்டுக்கு தானே சொல்லணும். ஆனால் உங்கள் அம்மா அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தடை, எதனால் இவங்க யோசிக்கிறாங்க? நாளைக்கு கொடுக்குறத நம்ம இன்றைக்கே அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணிடலாம்ல. இவங்க ஏன் இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க? என்கிட்ட மோதிரத்தான்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க தவறான பாதையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம யோசிக்காமல் அந்த முடிவை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? இது உங்களுக்கு கிடைச்சோன்னே எங்களுக்கு ஏன் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலன்னு தான் கேட்பாங்களே கண்டி. நம்ம அதை எடுத்துகிட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கோன்றதை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல ராஜா. அம்மா அதை ஒப்படைச்சிடலான்னா எனக்குமே தோணுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் உங்கள் அம்மா ஒரு தப்பை மட்டும் உறுதியாக பண்ணுறாங்க. கூடவே ஒரு துரோகியை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னா எனக்குமே ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் சரி நான் வரேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவனாண்டியை மீட் பண்ணி சொல்கிறாங்க, எங்க நம்ம நினச்ச மாதிரி இப்போ ஒரே கல்லில் நம்ம 2 மாங்காய் வடிக்க போகிறோம். என்ன சொல்கிற சந்திரா அப்படின்றாங்க. உடனே ஆமாங்க, அந்த நகையை மட்டும் நம்ம திருடிட்டோன்னா இந்த ஊர் மக்கள் முன்னாடி என் அக்கா அவமானப்பட்டு நிற்பா. அதுவும் இல்லாமல் இந்த டிரைவர் பையனும் மாட்டுவான். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு யோசனையை நம்ம கரெக்டாக இந்த வாட்டி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் நீ சொல்லு, நான் அதை கரெக்டாக இந்த வாட்டி பண்ணி முடிச்சிடுறேன். இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரி என்னோட குறியிலேருந்து தப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி நம்ம சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ எங்கள் மாமா எப்படியும் வெளியில் போவாங்க. அங்கே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யார் மூலியமாவது அவரை நீங்கள் எப்படியாவது ஏதாவது பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னுறாங்க. உடனே நம்ம சிவனாண்டியும் அதை பேச கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராஜராஜன் போயிட்டே இருக்கும்போது அடியாட்களை விட்டு அவங்களோட முகத்தில் ஸ்ப்ரே அடிக்க சொல்லிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ராஜராஜனும் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பெரியவர் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மயக்கடிச்சு விழுந்துட்டாருமா, அதனால் அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சான், அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு பேசுகிறாங்க. உடனே ரேவதி என்னம்மா ஆச்சு, யாரும்மா ஃபோன் பண்ணா, யாருன்னு தெரியல ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரா வீட்டில் இருந்தால் டவுட் வந்துடும் சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவனாண்டிக்கு சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் சக்ஸஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு நேராக போயிட்டு அங்கே இருக்கிற நகையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கரெக்டாக பண்ணிவிடுங்க. அங்கே யாரும் இல்லை, இப்போது அந்த சிசிடிவி கேமராவை கூட நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்கிற, அதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நானுமே உன்னை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் பக்காவாக எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு இப்போ வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி நம்ம கார்த்தியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன கார்த்தியாச்சு, உன் முகமே சரியில்லையே, என்ன யோசிக்கிற நீ, ஏன் உன்னை போட்டு நீ குழப்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குழப்பிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ரேவதி, எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, வீட்டில் நகை வேற இருக்குது அப்படின்றாங்க. வீடு தான் நம்ம பூட்டிட்டு வந்திருக்கோம்ல, நீ ஏன் அதுக்கு கவலைப்படுற அப்படின்றாங்க. இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க, இப்போ மாமா வேற இந்த மாதிரி மயக்கடிச்சு விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் வீட்டில் நகை இருக்குது, இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் எனக்கு
தோணுது ரேவதி அப்படின்னும் போது என்ன ராஜா சொல்கிற அப்படின்றாங்க. இந்த பக்கம் மயிலும் வந்துடுறாங்க. ஆமாம்மா எனக்குமே அப்படி தான் தோணுது. வீட்டில் இந்த மாதிரி நகை இருக்குது, இந்த சின்ன தவிர நான் கவனித்த வரைக்கும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை இந்த சிவனாண்டிக்கே தகவல் கொடுத்துருக்குமான்றது எனக்குமே டவுட் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. டவுட் எதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க கார்த்தி, நீங்கள் வீட்டுக்கு போயே பார்த்துட்டு வந்துரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை ஒரு பக்கம் அனுப்பி வைக்க, இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பின்பக்கமாக ஓடி போயிடுறாங்க. கார்த்தி கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகும் போது அவங்க கரெக்டாக பின்பக்கத்துலேருந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. வீடு பூட்டி தான் இருக்குது, அப்போ சேஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க. என்னப்பா வீடு பூட்டி இருக்குது, இந்த சின்னத்தை வர அடிக்கடிக்கு பேசியிருக்கிறத பார்த்தா ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம சிவனாண்டி நம்ம சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சந்திரா நம்ம நினச்ச முறை அந்த நகையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் கரெக்டாக வெளியில் வந்துட்டீங்கல்ல, இந்த கார்த்திபை உங்களை பார்க்கலல்ல, இப்போ நான் ஒரு கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. அக்கா நீ ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரமாக அந்த கார்த்திபையனை காணாத நீ கவனிச்சியாக்கா அப்படின்னும் போது, இப்போது அவரோட நிலைமையை தான் நான் பார்க்கணும், யார் இருக்காங்க யார் போகிறாங்கன்னா அதெல்லாம் என்னால் கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியை அசால்ட்டாக சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த பக்கம் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த ரூமில் இருக்க புதையலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அந்த புதையல் இல்லாத நினச்சி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே சந்திரா அவங்களோட நாடகத்தை அந்த இடத்துல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா நகையை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குமே அதாண்டி ஒன்றுமே புரியல, நம்ம போகும்போது இருந்தது வரும்போது இல்லைனா எனக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்கிட்ட சொன்னனே அந்த கார்த்தி பையனை அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரமாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது உனக்கு புரியுதா, நான் சொல்லும் போது நீ அசால்ட்டாக நான் பேசுகிறத தட்டி கழிச்சியே, இப்போ பாரு நடந்தது என்னன்னு பார்த்தியா, எனக்கு என்னமோ இந்த டிரைவர் பையன் தான் எடுத்துருப்பான்னு தோணுது அப்படின்ட்டு. உடனே நம்ம ரேவதி கோவப்பட்டு, என் புருஷன் மேலே பழி போடுறதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து அஞ்சினதே கிடையாது, ஆனால் என் புருஷன் திருடன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே கடுமையாக வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி திக்கி திணறி நிற்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இவன் தான்க்கா எடுத்துருக்கணும், ஹாஸ்பிட்டலில் இவன் இல்லைல்ல, அப்போ இவன் ஏதோ ஒரு பிளானை பண்ணி தான் இதை எடுத்துருக்கணும், நீ யோசிச்சு பாருக்கா, இவன் தானே நம்ம அந்த நகையை எடுத்தது வந்ததுலேருந்தே ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்போ இவன் தான்க்கா ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மயில் சொல்கிறாங்க, தேவையில்லாத பேசாதீங்க அத்தை, பின்விளைவுகளை நீங்கள் ரொம்பவே சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பின்விளைவு, சும்மா மிரட்டுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் நான் எடுத்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரம் வேணுமாடா, நீ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆளையே காணமே, அப்போ நீங்கள் கூட தான் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தீங்க, அப்போ அந்த ஃபோனில் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. உடனே நம்ம சந்திரகலாவுக்கு ஒன்றுமே புரியல. அது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ரொம்பவே சாமர்த்தியமாக அந்த ஃபோனை காட்டுறாங்க. ஏன்னா நம்ம சந்திரகலா நம்ம சிவனாண்டி கிட்ட பேசுனது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் டெலீட் பண்ணிட்டா அந்த ஸ்டோரேஜ் எடுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அப்போ தான் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி அந்த சிவனாண்டி கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டல் போன நேரத்துலேருந்து பேசின கால் ரெக்கார்டிங் தான் இது, அதுக்கான எவிடன்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்கள். அப்போ இந்த நகையை யார் திருடினாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சும்மா மாசாக அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்து அந்த ஆதாரத்தையும் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சியாயிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்பினவங்க கூடவே இருந்து குழி பறிச்சிருக்காங்கன்றத இப்போ சாமுண்டீஸ்வரி புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.